இன்றைக்கி ரொம்ப முக்கியமான ஒரு மேஜிக் ரசம் பண்ண போகிறோம் இல்லையா? என்னென்னா இஞ்சி, மிளகு, எலுமிச்சம்பழம், அதான் மெயின். இந்த மூணும் வந்து ஒரு மேஜிக் காம்பினேஷன். அதை வச்சு ஒரு ரசம் பண்ண போகிறோம் இல்லையா? ஆமாம். ஜலம் வச்சுருக்கேன் இல்லையா? ஒரு 1 கிளாஸ் ஜலம் வச்சுருக்கேன். ரொம்ப சிம்பிள், 5 நிமிஷத்தில் முடிச்சிடலாம். இப்போ இந்த மாதிரி மழையாக இருக்கிற காலத்தில் ஒரு மாதிரி வயிறெல்லாம் வந்து ரொம்ப ஜீரணம் ஆகாத மாதிரி இருக்கும், அஜீரண மாதிரி இருக்கும், ஒரு மாதிரி இருக்கும் இல்லையா? ஸோ அதுக்கு வந்து இது வந்து ஒன்று சாப்பிட்டோம்னா அவ்வளோ ரிலீஃப் கிடைக்கும். ஸ்டமக்கு இதில் நம்ம வயிற்றுக்கும் நல்ல ஒரு ஜீரண சக்தி கிடைக்கும். இந்த உப்புசமாக இருக்கிறது ப்ளஸ் இந்த மாதிரி மழை காலத்தில் ஒரு மாதிரி இருக்கும்ல, அன்னீசினஸ் இருக்கும்ல, எல்லாமே போய்டும். வந்து இது ரொம்ப சிம்பிள், 5 நிமிஷத்தில் யாராலும் பண்ணிடலாம். அது இப்போ ஜலம் வச்சுட்டு உப்பு போடுறேன். ஓகே. உப்பு போட்டு ஒரு 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 2-3 செகண்ட்ஸ் கொதிக்கட்டும். ஓகே. கொதிச்சுட்டு இருக்கட்டும். நடுவில் என்ன பண்ண போகிறேன்னா இஞ்சி அப்படியே நல்லா தச்சுன்ட்டு ஆமாம் இந்த மிளகு பொடி பண்ணிட்டேன், இஞ்சியை தட்டின்ட்டேன். ஓகே. இப்போ ஜலம் கொதிக்கிறது இல்லையா? இப்போ அந்த கொதிக்கிறதுல 2 எடுத்து போட்டுட்டு இந்த கொஞ்சம் இன்னொரு 5 நிமிஷம் கொதிக்க விடுவேன். அது மிளகு பொடி, இது வந்து இஞ்சி தட்டின இஞ்சி. ஆமாம். இது கொதி வரணும், நல்லா கொஞ்சம் கொதி வரட்டும். அப்புறம் எலுமிச்சம்பழம் எடுத்து கட் பண்ணிக்கிறேன். ஓகே. இந்த அஞ்சரை பொட்டி இருக்குல்ல? ஆமாம். இந்த அஞ்சரை பொட்டி ஒரு வீட்டில் இருக்கிற அஞ்சரை பொட்டி வந்து ஒரு பெரிய மருத்துவமனை அப்படின்னு சொல்லுவாள். இந்த அஞ்சரை பொட்டியில் வந்து என்னென்ன போடணும், எப்படி அஞ்சரை பொட்டி யூஸ் பண்ணணும் அப்படின்னு நமக்கு முதல்ல சொல்லிக் கொடுத்தவர் யார் தெரியுமா? அகஸ்தியர். அப்படியா? அகஸ்திய மாமுனி அவர் தான் சொல்லிக் கொடுத்தார். நம்ம நடுவில் அதெல்லாம் விட்டுட்டோம் இப்போ இல்லையா? அஞ்சரை பொட்டிங்கிறது நிறைய பேருக்கு தெரியாது. என்ன இந்த டைத்தில் டக்கு டாக்டர்கிட்ட போக வேண்டாம், நம்ம ஆற்றுலேயே எதுவும் மேனேஜ் பண்ணிடலாம். ஆமாம். அது அஞ்சரை பொட்டி வந்து கைவசம் இந்த மாதிரி இதெல்லாம் வச்சுட்டு ஒன்றுமே கிடையாது. இந்த மாதிரி மிளகு, இஞ்சி, எலுமிச்சை இதெல்லாம் வந்து ஒரு மேஜிக்கல் காம்பினேஷன். இது மூணும் இது வந்து மெயினாக என்ன பண்ணுவோம் அப்படின்னா நோய் எதிர்ப்பு சக்தி, அப்புறம் டைஜஷன், அப்புறம் கன்ஜஷன், இது மூணும் பண்ணிடும். அதனால தான் இந்த மழை காலத்துலலாம் இது மூணும் சேர்ந்த மாதிரி சில பேர் வந்து சூப்பாக குடிப்பா, சில பேர் வந்து இதோட ஹனி சேர்த்துட்டு கொஞ்சம் ஸ்வீட்டாக குடிப்பாங்க. குழந்தைகள் கொடுக்கும்போது மட்டும் அது கொஞ்சோண்டு சேர்த்துக்கலாம். நம்மளுக்கே வேணாலும் துளிவுன்னு வெல்லம் போட்டுக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. ஆமாம். இது வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப் ஆகும். அது நீங்கள் சொல்கிற 3 இது என்னென்ன சொன்னீங்க? டைஜஷன் கரெக்டாக, டைஜஷன், கன்ஜஷன், இம்யூனிட்டி. இது 3 வந்து கண்டிப்பாக பண்ணிவிடும். இது 3 இப்போ சேர்க்கும்போது இது 3ல் வந்து கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்குமா. அப்போ வந்து என்ன ஆகுறது அப்படின்னா உரு தெரியாமல் இருக்கிற எதிரி வைரஸ், இப்போ அதுதான் கொரோனா வைரஸ்லாம் வந்து டிஃப்ரெண்ட் ஷேப்பில், டிஃப்ரெண்ட் சைஸில், டிஃப்ரெண்ட் ஃபார்மில் வந்துகிட்டே இருக்குல்ல. இது எந்த மாதிரி வந்தாலும் சரி இந்த 3 போகிறோம். கரெக்ட். ரொம்ப இது சாப்பிட்டா தெரியும் அதோட எஃபெக்ட்டு. ஆமாம். அது நேரத்தில் வச்சுருக்கா பாருங்க. அந்த இந்த இது இப்படி குடிச்சுட்டே இருந்தோம்னா அட்லீஸ்ட் ஆல்டர்னேட் டேஸ் குடிச்சுட்டே இருந்தோட ஆமாம் அந்த இதுவுமே வராது. இந்த இப்போ மழை காலத்தில் நிறைய டக்குன்னு இந்த ஏதாவது ஜுரம் குழந்தைகளுக்கு வந்துடும். அதுக்கெலாம் இது பயங்கரமான எஃபெக்டான ரசம். அது ஆமாம். இது கொஞ்சோண்டு சாதம் போட்டுன்னு கூட சாப்பிட்லாம், வெறும் குடிக்கணும்னு கூட இல்லை. ஆமாம். ஒரு ட்ராப் துளியூண்டு சும்மா நெய் விட்டுண்டு நம்ம ரசமாக சாப்பிட்றதுனால, சப்போஸ் அப்படியே குடிக்கிறத கூட போகணும். நம்ம ரசமாக சாத்தில் போட்டு சாப்பிட போகிறோம் இல்லையா? அப்போ அப்படியே சாப்பிடாம 2 மிளகா, அது காரம் இல்லாத மிளகா, கருவேப்பிலை 2 வரமிளகா, கருவேப்பிலை. ஆமாம். இதை போட்டுட்டு இது பண்ணணும். இப்போ நான் அதை என்ன பண்ணுறேன்னா ஆஃப் பண்ணிவிடுவேன். அந்த ரசத்தை கொதிச்சுட்டு போகிறோம். ஓகே. எலுமிச்சம் வேணும், நல்லா 2 எடுத்துக்கலாம். 2 எலுமிச்சம் எடுத்து இந்த கொட்டை இல்லாமல் அப்படியே விட்டணும், ஜலத்தை விட்டணும். அதில் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன். ஓகே. அவ்வளோதான். போட்டுட்டு இது எப்படி போட வேண்டியதான். போட்டுட்டு சாப்பிட்லாம். குழந்தைகள் சாப்பிடும்போது துளியோடு ஹனி விட்டுக்கலாம். இல்லை இதுலேயே வேணும் வெள்ளம் வேணாலும் கொஞ்சம் வேணும்னாலும் வெள்ளம் போட்டுக்கலாம். வெள்ளம் போட்டுக்கலாம் கொஞ்சம். ஆமாம். இது ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கிறதுக்கு. ஆமாம். ஸோ இது வந்து ஈயச்சொம்பில் மேஜிக் ரசம். அது பேர் நிஜமாக இது வந்து ஆக்சுவலி மேஜிக்கல் காம்பினேஷன் ஜஸ்ட். இது வந்து ஆமாம், இஞ்சி, மிளகு, எலுமிச்சை வந்து இது வந்து மழைக்கால ரசம் அப்படின்னு சொல்லுவா. ஆமாம். இது வந்து மேஜிக் ரசம். ஈயச்சொம்பில் மேஜிக் ரசம் பேர் எப்படி? சூப்பர். இது அப்பப்போ ஃப்ரெஷ்ஷாகவும் பண்ணிக்கலாம், பண்ணி வைக்கணும்னு அவசியம் இல்லை. ஆமாம். அது பண்ணி வைக்கக்கூடாது, பண்ணி வச்சுக்கலாம். அப்பப்போ 2-3 மினிட்ஸ் தான். இப்போ பண்ணுறதுக்கு எத்தனை நிமிஷம் ஆச்சு பாருங்கள். அதை வந்து டக்குன்னு பண்ணிட்டு தான். ஆமாம். மத்தியானம் ஒரு வேளை, சாயந்தரம் ஒரு வேளை சாப்பிட்டோம்னா இந்த இப்போ ஏற்பட்டவருக்கு என்ன வயிற்றில் என்ன ஸ்டமக் ப்ராப்ளம் இருந்தாலும் சரியாயிடும். ஆமாம். இதுவே இந்த மழை காலத்தில் கண்டினியூ சாப்பிட்டே இருந்தோம்னா நம்மளுக்கு இந்த ஜுரம், நீங்கள் சொன்னீங்களே 3 கரெக்ட், 3 வராது. ஆமாம்.
நமக்கு வந்து உடம்புக்கு வந்து என்னென்ன 3 சக்தி வேணும். நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொன்னேன். ஜீரண சக்தி, இயக்க சக்தி, நோய் எதிர்ப்பு சக்தி. ஒன்று குறையும் போது மிச்சம் 2 வந்து ஹெல்ப் பண்ணும். அதுதான் நம்ம புராண கதைகள்லாம் சொல்லுவாள். தேவர்கள்லாம் அப்படி ஸ்தம்பிச்சு நின்றுவா. அவளுடைய ஆற்றல்லாம் வந்து தேவிக்கு கொடுத்து தேவி போய் அசுரனை போய் வதம் பண்ணுற மாதிரி புராணங்கள்லாம் இருக்கும். அது வந்து இதுதான் இந்த நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியாக எடுத்துன்னு வச்சுக்கோ உடம்புல. அப்போ வந்து ஜீரண சக்தியும் இயக்க சக்தியும் வந்து ஹெல்ப் பண்ணும். இப்போ ஃபீவராக இருக்குன்னு வச்சுக்கோ, ஃபீவர் இருக்கிற சமயத்தில் உனக்கு வந்து ஜீரண சக்தி கம்மியாகிடும், இயக்க சக்தி கம்மியாகிடும். இப்போ நோய் எதிர்ப்பு சக்தி வேணும், அது 2 இங்கே வந்துடும். உனக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து ஃபீவர் இருக்கும்போது பாடியில் வந்து ஆக்ஷன் கம்மியாகிடும், பாடியில் வந்து டைஜஷன் கம்மியாகிடும். ஸோ அந்த மாதிரி இதெல்லாம் நம்ம பார்த்து புரிஞ்சுக்கணும். உடம்பு வந்து ஃபஸ்ட்டு பார்த்துக்கணும். அது ஒன்றுமே கிடையாது. இந்த புராண கதைகள்லாம் இருக்குல்ல ஜெஸ்ஸு, புராண கதைகளில் நம்ம வந்து உடம்போட கம்பேர் பண்ணிக்கணும். நம்ம வந்து டிவி சீரியல்லாம் பார்த்துட்டு மகாபாரதம் ராமாயணம் டிவியில் காமிக்கிறாங்களா, அது மாதிரி வேறு யாரோ அசுரங்கிறது வேறு யாரோ அப்படின்னு பார்க்கக்கூடாது, தேவர்கள் வேறு யாரோன்னு பார்க்கக்கூடாது. நம்ம உடம்போட கம்பேர் பண்ணிக்கணும். ஸோ இந்த ரசம் ரெடி இல்லையா? மேஜிக் ரசம் ரெடி. இது வந்து இப்படியே இருந்தால் நல்லது. சும்மா வேணும் கலர் இப்படி தான் பண்ணுவோம் ஆக்சுவலாக. இப்போ வேணா கொஞ்சோண்டு வந்து மஞ்சப்பொடி இதுலேருந்து எடுத்து கொஞ்சம் மஞ்சப்பொடி போட்டுக்கலாம். வேணா கொஞ்சம் மஞ்சள் போட்டுக்கலாம். கலர் வேணும் அப்படின்னு தோணிதுன்னா கொதிக்கும் போது கொஞ்சம் போட்டுக்கலாம். ஆனால் இதை வந்து நம்ம அஞ்சரை பெட்டி யூஸ் பண்ணும்போது கையில் வந்து ஈரம் இல்லாமல் பார்த்துக்கணும்ல. ஆமாம், ஈரம் இருக்கக்கூடாது. குட்டி ஸ்பூன் இருக்கும், ஸ்பூன் எடுத்து யூஸ் பண்ணி அடியில் இருக்குது, ஸ்பூன் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பிளேட் ஒன்று உள்ள வச்சுருக்கேன், நான் எடுத்து என்ன நேற்றுக்கு பிளேட் இருக்கு, மேலே ஸ்பூன் இருக்கும், எடுத்து இது பண்ணிக்கணும். அஞ்சரை பெட்டி பற்றி நம்ம போட்டிருக்கோம், ஒரு வீடியோவில் பண்ணியிருக்கோம். அஞ்சரை பெட்டியும் அறிவியலும் அப்படின்னு ஒரு வீடியோவாக பண்ணியிருக்கோம். அதை பார்த்தா அவளுக்கு தெரியும் வேணும்னு சொல்லியிருக்கோம் நிறையா. ஆமாம். ஸோ இப்போ இஞ்சி மிளகு எலுமிச்சை போட்டு ஒரு மேஜிக் ரசம் ரெடி சாப்பிட்டு 2 மினிட்ஸில். ஓகே, தேங்க்ஸ் ஜெயஸ்ரீ. ஓகே.